ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியத்துக்கு மொச்சக்கொட்டை வச்சு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் இந்த குழம்புக்கு வாழைக்காய் நான் சேர்த்துருக்கேன். நான் இதோட நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், முருங்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதுக்கு மொச்சக்கொட்டை நான் முதல் நாளே நல்லா ஊற வச்சுட்டேன். இது வறுத்ததுங்க, வறுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சதை எடுத்து மறுநாள் காலையில் நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மொச்சக்கொட்டை நல்லா வெந்து எடுத்து வச்சுட்டேன். நான் அது குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே கூட அப்படியே போட்டு வறுத்துட்டு குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இப்போ இது வேக வச்ச மொச்சக்கொட்டையை எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சட்டியில் மண் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுப்போம். இதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், 20 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். விட்டுட்டு இதில் நான் வெந்தயம் போட்டு குழம்பு தாளிச்சிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கும்போது குழம்பு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு வெந்தயம் ரொம்ப கருகக்கூடாது, லேசாக வெடித்து வரணும். அப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் அதோட போட்டுறேன். வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஏன்னா வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தது, சின்ன வெங்காயம். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 20 அல்லது 25 பூண்டு பல் சேர்த்து இதையும் வதக்கிப்போம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா நீங்கள் வதக்கினா தான் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டால் தான் நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இதுக்கு நான் புளி ஒரு லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு அந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கிறது 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நான் குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இந்த குழம்பு இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் ஒரு தக்காளியும் நீங்கள் சேர்த்து வதக்கிங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு புளிப்பு அதிகமாகிடுங்கிறதுக்காக நான் தக்காளி சேர்க்கலை. ஒரு தக்காளி மீடியமான தக்காளியாக சின்னதாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வதக்கிக்கிட்டாலும் அது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த கலர் கொஞ்சம் மாறி வந்துடுச்சு. இப்போ குழம்பு அதோட சேர்த்துப்போம். கொஞ்சம் இது நம்ம வாழைக்காய் சேர்த்து செய்கிறதுனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். ஏன்னா வாழைக்காய் இந்த தண்ணி குழம்பெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். குழம்பு அப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். நீங்கள் கத்திரிக்காய் முருங்காய் சேர்க்குறா இருந்தால் கூட அந்த அளவுக்கு ஊற்ற வேணாம். எப்போ குழம்பு வாழைக்காய் போட்டு குழம்பு வச்சாலும் குழம்பு ரொம்ப அப்படி திக்காகிடும். இப்போ இதை மூடி போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த வாழைக்காயெல்லாம் கொதி வந்த பிறகு நான் சேர்த்துட்றேன். நான் 2 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் இருந்ததுன்னா அதை கத்திரிக்காயை வதக்கிட்டு போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு போட்டுக்கலாம். முருங்காய் இருந்தாலும் அதோட வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை மூடி போட்டுறேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திறப்போம். திறந்து விட்டு பாருங்கள். இப்போ பாதி அளவுக்கு உங்களுக்கு வெந்துருச்சு அது வாழைக்காய். நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடயே வச்சுங்க. ஏன்னா அப்படியே குழம்பெல்லாம் அப்படியே இழுத்துரும் வாழைக்காய். இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு இந்த மொச்சை அதோட சேர்த்துக்கிறேன். மொச்சை நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு மொச்சை சேர்த்துருக்கேன். இதை நல்லா முத நாளே நான் வறுத்துட்டு நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்துச்சி அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் உடனே குழம்பு மொச்சை போடணுன்னா வறுத்துட்டு உடனே கூட நீங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாம். உடனே உங்களுக்கு வெந்துடும். வறுத்துட்டா உங்களுக்கு வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் முத நாளே ஊற வச்சிடணும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாரம் ஆனால் கூட உங்களுக்கு கெடாது, கை வைக்காமல் வச்சுக்கிட்டோம்னா. இப்போ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.